கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. பிரியமானவர்களே, பாபிலோன் என்பது ஒரு அடிமைத்தன தேசம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த பாபிலோனின் ஆவி அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்திருக்கும். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்தாரும் அடிமைப்படுத்தினவனாக காணப்பட்டார். இந்த அடிமைத்தனமானது தேவ ஜனங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து போட்டது, அவர்கள் சமாதானத்தை கெடுத்து போட்டது. ஆகவே தேவனை நோக்கி அபயமிட்டு தங்கள் விடுதலைக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த அந்நிய நுகங்களையெல்லாம் முறித்து தமது ஜனங்களை விடுதலையாக்கினார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை நேசிக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களே, அனுதினமும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இருந்து உங்களை ஒடுக்கி கொண்டு, உங்களோடு போராடி கொண்டு, உங்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன்னை ஒடுக்கினவன் ஒளிந்து போகிறார். உனக்கு விரோதமாய் எழும்பின பொன்னகிரி எல்லாம் ஒளிந்து போயிற்று என்று சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் தமது ஜனத்துக்காக யுத்தம் பண்ணும் பொழுது, தேவன் தமது ஜனத்துக்காக பரிதபிக்கும் பொழுது, தேவன் தமது ஜனத்துக்காக ஒருவேளை பரிந்து பேசும் பொழுது, ஒருவேளை இங்கே கர்த்தர் கூறுகிற விடுதலை, சுதந்திரம், ஆசீர்வாதம் தம்முடைய ஜனங்களுக்கு வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல் இருக்கிற அந்த அந்நிய நுகங்களை எல்லாம் நான் உடைத்து உன்னை விடுதலையாக்குகின்ற நாளிலே எப்படிப்பட்ட மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொன்னால், 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றார் பாருங்கள், கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு தத்தளிப்புக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படுகிறீர்களா? ஐயோ, என் வாழ்க்கை துக்கத்தாலேயே கரைந்து போகிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இல்லை, நான் பிரசங்கிக்கிற நமது தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் துக்கத்தை மாற்றப் போகிறார். உங்கள் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி உங்களை சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க பண்ண போகிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், உங்களை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, நீ தந்த இந்த கிருபையுள்ள வார்த்தை ஒரு தேவ அக்கினியாய் உமது பிள்ளைகள் மீது இறங்கட்டும். நல்ல தெய்வீக விடுதலை உமது பிள்ளைகளுக்கு கொண்டு வரட்டும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தத்தளிப்பும் மாறட்டும், தவிப்பும் மாறட்டும், வேதனை மாறட்டும். கர்த்தர் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பீராக. அற்புத இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.